அப்படியே பார்த்துட்டு போயிடுறாரா இல்லை திட்டுறாரு அவங்க அம்மாவை? இவங்க அப்பா கோபம் வந்து ஏய் உனக்கு அறிவில்லை ஏன் இப்படி கீழே போட்டு உடைச்ச அப்படின்னு சொல்லி திட்டிருக்காரு. அதுக்கு அவங்க அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? ஏங்க இப்படி இப்படி ஏத்துறாங்க சரியான எங்கேயா பார்த்து இப்படி பிடிச்சிட்டாங்க. ஏதோ ஃபோன் வருதுன்னு அது ஏன் ஃபோன் ஆன் பாட்டு பிடிச்சிட்டாங்க. அதனால அது வயிறு தெரியாதுங்க. அதனால அப்படி கீழே வழிஞ்சிருச்சுங்க. நான் சாரிங்க எனக்கு அப்படி பண்ணேங்க. ஆமாங்கோ கோ 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 கோ. அப்புறம் கோபம் பண்ணாங்களா அழுதாங்களா இல்லை எதிர்த்து சண்டை போட்டாங்களா அதை கேட்குறேன். அதான் ஈட்டு சண்டமும் போதலா ஏங்கோ என்னை மன்னிச்சிடுங்க நான் தெரியாம அப்படி வழிந்து பார்க்கலங்கோ அப்படின்னாங்க. அட ஏனுங்கோ தெரியாம போட்டேனுங்கோ நீங்க மன்னிச்சிடுங்கோ அப்படின்னு இருக்காங்க. உடனே அவரு சரி போங்கோ போங்கோ அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்கோ. அப்படித்தானங்கோ? ஆமாங்கோ. அம்மா எத்தனை கோ? அம்மா இது என்ன கோமா இது? எங்க அத்தை வந்தாங்கன்னு வச்சுக்கோ வாங்க போங்க அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. எங்க அப்பா தான் வாங்க போங்க அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. யார் இவங்க வீட்டுக்கு வந்தாலும் முதல்ல வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே தள்ளி போங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புவோம். அப்படியாம்மா? இல்ல போங்கன்னு சொல்ல மாட்டாங்க. சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு ஏடிச்சுட்டா போங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டுட்டு நல்லா பல் விளக்கிட்டு போங்கோ அப்படின்னு சொல்லி பல் விளக்கிட்டு தூங்கி ஏடிச்சுட்டா போங்கோ. யாரு அப்படி உங்க வீட்டுக்கு வந்தா பல் விளக்கி தூங்கலாம் வச்சு அனுப்புறீங்க? எங்க அத்தை. அத்தைக்கு மட்டும் தானே? அவங்க அத்தை எப்பெல்லாம் வர்றாங்க? எங்க அத்தை அடிக்கடி வருவாங்க. அடிக்கடி வருவாங்க ஐயா. வரும்போது உங்க அத்தை ஏதாவது வாங்கிட்டு வராங்களா இல்ல வெறும் கையை அப்படி வீசிக்கிட்டே வர்றாங்களாமா? ஒரு நாள் 2 நாள் ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க. என்ன வாங்கிட்டு வருவாங்க? ஏதாவது பாக்ஸோட மாதிரிலாம் வாங்கிட்டு வருவாங்க. இல்லம்மா என்னது என்னது? ஏதாவது பாக்ஸோட மாதிரிலாம் வாங்கிட்டு வருவாங்க. சில நாள் விடுகையை வீசிட்டு வருவாங்க. ஆமா. அப்ப பாக்ஸ் கொண்டு வரும்போது நீங்க வாங்கோ உட்காருங்கோ அந்த பாக்ஸை கொடுங்கோ அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு நீங்க சோறு போட்டு பல்லு விளக்க வச்சு தூங்க வச்சு அனுப்புறீங்க. வெறுங்கையை வீசிட்டு வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? எப்போ நீங்க வாங்கவே இல்லைங்க. இன்னைக்கு மட்டும் ஏன் வாங்கல? இன்னைக்கு உங்களுக்கு சோறு கிடையாதுங்கோ. சோறு கிடையாதுங்கோ. நீங்க எப்படியே வந்தனோட வா எப்படியே வெளில சுட்டுவாங்க. நீங்க எப்படி வந்தீங்களோ அந்த வழியாவே வெறுங்கையை வீசிக்கிட்டே போங்கோ அப்படின்னு அனுப்பிடுவோம் நம்ம. கை தடுக்க பாப்பாங்கடே. நம்ம பேர் என்னடா? கவியரசன். என்னம்மா? கவியரசனா? நான் நீதியரசன்.